பெருமையான ஆராத்திங்க. தமிழ் மக்கள் சிறப்ப சொல்லும் பெருமையான ஆராத்திங்க. புலிப்போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். மறக்காம பின் நம்பர் மட்டும் சொல்லிட்டு போங்க மச்சான். தமிழ்நாடே அண்ணேன்னு சொல்ற ஒருத்தனை முறையா மச்சான்னு சொல்லிட்டீங்களம்மா. சொல்லிட்டு போங்க மச்சான். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஏதோ ஒன்னு கொடுத்தா போதும். இஎம்ஐ நம்பர் வேணா சொல்லட்டுமா? கட்டிடுறீங்களா உங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி? அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. இந்தாமா வச்ச போட்டு வச்சுக்க. இந்தா வச்சுக்க. புடி அச்சா அப்ப எனக்கு இல்லாமல அடுத்து வா. ஏய் கமெண்ட்ல தீய வச்சிராரி கரவாடிச்சிருக்கி. சோ இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் கணவன் மனைவி, இந்த மனைவிமார்களுடைய தங்கச்சிங்க மச்சனச்சிங்க அந்த பக்கம் இருக்காங்க இல்லையா? செதறி உழுந்த பள்ளி மிட்டாய் மாதிரி கலரா வராளுங்களே. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய மச்சனச்சிகள் அவங்க அக்காவை பத்தி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு கரெக்டா உங்க அத்தா பதில் சொல்லணும். மைக் கொடுங்க. ஐயோ சனியன் தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. அத்தான்னு சொல்லி என்னன்னு கூப்பிடுவீங்க நீங்க? ஆமா இல்ல ஜிஜுன்னு கூப்பிடுவேன். ஜீசுவா? ஹிந்தி லாங்குவேஜ்ல அவங்கள அப்படி சொல்லுவாங்க. அது ஜீஜாமா? அத்தா ஜீஜா ஜி, அத நான் சுருக்கி ஜிஜுன்னு கூப்பிடுவேன். செல்லம்மா. எஸ். பாத்தியாப்பா, நாய்க்கு மனுஷன் பெரியும் மனுஷனுக்கு நாய் பெரியும் வச்சிருக்கான் பாரு. நல்ல ஃபேமிலி இல்ல, குட் ஃபேமிலி. இப்போ நீங்க ஜீஜுட்ட உங்க அக்காவை பத்தி கேட்கணும். அவங்களோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேரு அதெல்லாம் கரெக்டா அடிப்பாங்க பாரு. சொல்லுமா. இவங்க ஐஷு. கரெக்ட். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. எங்க அக்கா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா? என்னை தூக்கி போட்டு அடிப்பா. அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. என்ன இது ஒரு கெட்ட வழக்கம்? யார் மேல கோவப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டு அடிக்கும். இப்படிதான் ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஜெனரலாவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, ஆனா உங்க பக்கத்துல இருந்து எதுக்கு இவ்வளவு கை தட்டினான்னு தெரியல. யாரா கை தட்டுறது? யாரா கை தட்டுறது? கேக்குறாரு சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. சொல்ல போறீங்களா இல்லையா? ஜெனரலா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க சார், அவ்வளவுதான். அழுவாங்க. ஆமா. இல்ல அவ ஃபர்ஸ்ட் அமைதியா இருப்பா சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 நாள் அமைதியாவே இருப்பா. 2 நாள் அமைதியா இருப்பா. 2 நாள் அமைதியா இருப்பா. வாட்ஸ்அப் டிபி ரிமூவ் பண்ணுவா. சாமி அதிகமா கும்பிடுவா. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அப்படி பண்ணுவாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. ஆட்டோக்காரருக்கு என்ன தண்டனை? உடையனாம்பட்டி ஆட்டோக்காரருக்கு அவருக்கு இப்ப அடிப்பாங்கன்னு சொன்னனால எங்க அக்கா வச்சு அடிக்கலாம். ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும்னு ரசிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பழம் இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? அக்கா கிட்ட அடி வாங்கணும். அடிக்கணும். அடிக்கணும் கூடாது. கேட்க மாட்டேங்கிற. இது பஞ்சு இல்ல டிஞ்சு. தொழில் நடக்கிற இடம்ப்பா. சின்ன வயசுல அவ வந்துட்டு வீடு துடைக்கிறேன்னு தொடச்சு சமத்தியா ஒரு அடி வாங்கினான். எங்க வாங்கினான்? கரடிச்ச மாச்சாரத்தை இவனிடம் ஏனையா சொல்லுகிறாய்? அதை ஏனையா இவனிடம் சொல்லுகிறாய்? தரமா இன்னொரு கேள்வி வச்சிருக்கேன், சொல்லுங்க. தாடையில. தப்பு. பல்லுல 2 பல்லு அது ஸ்லாண்டிங்கா உடையற மாதிரி அடி வாங்கினான். சொல்லுங்கம்மா, என்ன பனிஷ்மென்ட்? ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அக்கா கேக்குறீங்க? அவ ஏதோ இப்படி நம்பியார் மாதிரி பண்றா. ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. அடிக்கிறியா? உனக்கு என்ன ஆசைப்படுற? அவ வந்து அவளுக்கு கடிக்கிறன்னா ரொம்ப பிடிக்கும். கடிச்சு வைக்கிறியா? 5-6 வருஷத்துக்கு நீ குப்பறதா வரணும். அடுத்தது ஏய், இது உனக்கே நியாயமா இருக்கா? 1/4 கிலோ கறியை ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில உட்கார்ந்து நீலி கண்ணீரா வடிக்கிற. அக்கா எதை பார்த்து ரொம்ப பயப்படுவா? சுத்தமா பயம்லாம் இல்ல. ஒரு விஷயம் இருக்கு, அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்காதுன்னா அப்புறம் எதுக்கு கேக்குறேன்? Women. சரி சொல்லிடுங்க நீங்க. அக்கா வந்து பேர்ட்ஸ் பார்த்தா ரொம்ப பயப்படுவா. பறவைக்கு? பறவைக்கு ரொம்ப ஆக்சுவலி நாங்க எல்லாருமே பயப்படுவோம். பறவைக்கு பயப்படுவீங்களா? ஆமா சார். ஏன்? அது எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுல இருந்து அப்படிதான். இப்ப கோழி திடீர்னு பறந்து வந்தா? கோழி தான் முக்கியமா பிடிக்கும். கோழி தான் முக்கியமா பிடிக்காது. நீ பார்த்து பயப்படுறவளுக்கு நான் அவ்வளவு பயங்கரமா இருக்கேன். இல்ல உங்களை பார்த்து கத்தல,
கையில இது வச்சிட்டு இருக்கேன். ஓ Dress போடாத கோழியை பார்த்து பயந்துட்டியா? தெரியாது. சொன்னதில்ல சார். இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கட்டாயம் கொடுக்கணும். நாங்க 2 பேரும் போட்டோ எடுத்தா அவளுக்கு பிடிக்காது. சோ நான் அவர் கூட இப்போ ஒரு போட்டோ எடுக்கணும். ஏமா அவருக்கு தண்டனை கொடுக்க சொன்னா உங்க அக்காவுக்கு தண்டனை கொடுக்குறீங்க? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அனேமா உங்க அக்கா பயப்படுற பறவை நீங்க தான் நினைக்கிறேன். வாங்க. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமா? அமையாது. இதை ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுமா? நல்லா தான் இருக்கு. இல்லம்மா நல்லா இருக்கு. இல்ல நான் இப்பவே டெலீட் பண்றேன். ஏய் நீ கையறா போட்டோ எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஏய் நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க? அண்ணா. அண்ணனா? ஆமா. அக்கா வீட்டுக்காரர் எப்படி அண்ணன்? எங்க அப்பா கிட்ட ஒர்க் பண்ணாங்க. அப்பையில அந்த அண்ணனே தெரியும். ஓ உங்க அப்பாட்ட ஒர்க் பண்ணாரு அவரு? இப்ப தனியா பேங்க்ல ஒர்க் பண்றாங்க, மேனேஜரா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா கேபிள் ஆபரேட்டர், எங்க அப்பா கிட்ட கேபிள்ல ஒர்க் பண்ண வந்தாங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும். ஆனா யார் யா நீ? ஃபில்டர் போற இடத்தெல்லாம் ஃபேமிலி ஆகிற. சரி அண்ணே. 1ல இருந்து 8th வரைக்கும் படிச்ச ஸ்கூல்ல அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ்ஸோட நேம் சொல்லுங்க. படிச்ச ஸ்கூல்ல இல்ல டீச்சர் நேம் இல்லாம சொல்லுவாங்க காதல் பண்றப்ப. சார் 2 வருஷம் லவ், அவ்வளவு போன் காலு. அதுக்கப்புறமும் இப்பவும் பொழுதனைக்கு பேசிதான் இருக்காங்க 2 பேரும். ஒரு ஸ்கூல்ல பிடிச்ச மிஸ் பேர் கூட தெரியல சார். போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த? மீரா மிஸ், மேக்ஸ் டீச்சர். மேக்ஸ் டீச்சர். கரெக்டாமா? கரெக்ட். என்ன தண்டனை அண்ணனுக்கு? பாப்பாக்கு எதனா ஒரு கவிதை சொல்றீங்களா? கவிதையா? கவிதை. காந்தி பிறந்த பொண்ணு, இதுதான் நான் லவ் பண்ண பொண்ணு. சூப்பர். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க. அடியா. அடியா. என்னை மிருகம் ஆக்கிறாதா? மிருகம் ஆயிட்டடா. சொன்னாங்களே வீட்டுக்கு போனீங்க. அடிச்ச அமைதியாரியா நீ? அடிச்சிருவேன். அடி. ஒன்னு அடிக்கணும். வா இங்க வா. இப்படி ரொம்ப கேட்கிறானே.